Hi friends, welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பம்புளி அப்படிங்கிற ஊர்ல திருமலை கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து இருக்கு. அந்த கோயிலை தான் இன்னைக்கு விசிட் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். புதுசா யாரும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டி வந்து இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வழியில வந்து வரலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியில மட்டும்தான் ஏறி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படியோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 625 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வயசானவங்க நடந்து வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தனியாக ரோடு கூட அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பாருங்க. பார்க்கிங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 20 ரூபாயும், வேனுக்கு 100 ரூபாயும், காருக்கு 60 ரூபாயும் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருமலை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து 20 கிலோமீட்டர்லையும் செங்கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர்லையும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக வந்து சொல்கிறாங்க. திருமலை குமாரசாமி கோயில், அதுக்கப்புறம் திருமல் கோயிலும்னு சொல்கிறாங்க. தைப்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் முடிஞ்சிச்சு. தைப்பூசம் வந்து இங்கே நம்ம திருமலை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் ரொம்பவே சிறப்பாக சூப்பராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திருமலை கோயில் அடிவாரத்துல இருந்து மேலே வர்றதுக்காண்டி பஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து கட்டப்பட்ட நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் நம்ம திருமலை கோயிலும் கட்டப்பட்ட நூற்றாண்டு வந்து ஒரே நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்காங்க. நம்ம திருமலை கோயில் உச்சியிலிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடவிநேண்டார் டேம் வந்து அழகா தெரியுது. வியூ பாயிண்ட் வந்து அப்படியே ஷோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமலை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்கிறாங்க. அது 1-2 கிளிப்பாக வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வச்சு தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா மூவியில் ஒரு சீன் கூட எடுத்திருப்பாங்க. அதை ஒரு கிளிப்பாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா மூவியில் இன்னொரு சீன் கூட எடுத்திருப்பாங்க. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு தனி கூடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை கோயிலை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். பாய்.